நல்லது செய்வோம். நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 29/7/2026க்கான ராசி பலன்கள். பராபவ வருடம் ஆடி மாதம் 13ஆம் தேதி, ஜூலை மாதம் புதன்கிழமை. நல்ல நேரம் காலை 9:15 மற்றும் 10:15, மாலை 4:45 மற்றும் 5:45. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 மற்றும் 11:45, மாலை 6:30 மற்றும் 7:30. ராகு காலம் 12 மற்றும் 1:30, குளிகை 10:30 மற்றும் 12, யமகண்டம் 7:30 மற்றும் 9, சூலம் வடக்கு, பரிகாரம் பால். திதி என்று இரவு 8:58 வரை பௌர்ணமி, பின்பு பிரதமை. நட்சத்திரம் என்று மாலை 5:08 வரை உத்திராடம், பின்பு திருவோணம். யோகம் என்று காலை 6:01 வரை சித்த யோகம், பின்பு மாலை 5:08 வரை அமிர்த யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம் என்று மாலை 5:08 வரை மிருகசிரிஷம், பின்பு திருவாதிரை. மேஷம் ராசினியர்கள் இன்று விரைவாக செயல்பட்டு இதிலும் வெற்றி பெறும்களாக இருக்க கொடுங்க. விட்டுக் கொடுக்கும் மனப்பான்மையை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பல நலங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். காரியங்கள் கூட ஓரளவு சூடுபிடிக்க தொடங்கும். இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். எதிர்பாராத திருப்பங்கள் உண்டாக கொடுங்க. பண வரவு கிடைப்பதில் கொஞ்சம் கால தாமதம் இருக்கும். இருந்தாலும் ஓரளவு உங்களுக்கு எல்லாம் கை கொடுக்கும். முக்கிய முடிவுகளை தெளிவாக எடுப்பீர்கள். எதிர்பார்த்த பண வரவு தாமதப்பட்டாலும் வரக்கூடும். வாக்கு வன்மையால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடும். விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். பெரிய மனிதர்களின் நட்பு கிடைக்க கொடுங்க. பல வகை யோகம் ஏற்படக்கூடும். என்று புண்ணிய தலங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்க கொடுங்க. ஆன்மீகத்தில் உங்களுக்கு நாட்டம் ஏற்படக்கூடும். சிலர் யாத்திரைகள் செல்லக்கூடிய சூழல் இருக்கும். அவர்களால் உங்களுக்கு உதவிகள் ஏற்படக்கூடும். என்று ஓரளவு மனம் மகிழும் செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடுங்க. தொட்ட குறை விட்ட குறை எல்லாம் சரியாகும். என்று அற்புதமாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி கொடுப்பீர்கள். சிரமங்களை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். என்று பெண்கள் நிலையான வருமானத்திற்கு வழி அமைத்துக் கொள்வீர்கள். கூடுதல் பரபரப்புடனும் காணப்படுவீர்கள். இதை செய்யலாமா அதை செய்யலாமா என்ற எண்ணம் ஓடிக்கொண்டிருக்கும். பெண்களுக்கு இன்று கூடுதல் மகிழ்ச்சி உண்டாகும். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்பட கொடுங்க. பெண்கள் எடுக்கும் முடிவுகளை மட்டும் தெளிவாக எடுப்பது ரொம்ப நல்லது. என்று காதல் கொஞ்சம் குளறுபடியாக இருக்கும். போக போக அதுவும் சரியாகும். காதல கொஞ்சம் விட்டுக் கொடுப்பது ரொம்ப நல்லது. இப்போதைக்கு குழப்பம் அடைய வேண்டாம். என்று மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவீர்கள். உயர்கல்வியில கண்டிப்பாக ஜெயித்து காட்டுவீர்கள். மாணவர்களுக்கு இன்று நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. கூடுதல் மகிழ்ச்சி உண்டாகும் நாள் என்று சொல்ல முடியுங்க. என்று மாணவர்கள் பொறுப்புகளை உணர்ந்து செயல்பட்டால் மென்மேலும் முன்னேறி செல்ல கொடுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் இளம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி இந்த உழைப்புக்கு உயர்வு உண்டாக கொடுங்க. அக்கம் பக்கத்தில் பேசும்போது கவனம் இருக்கட்டும். அனைவருக்கும் எடுத்துக்காட்டாக விளங்குவீர்கள். எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லது நடைபெற கொடுங்க. இருப்பதை வைத்துக் கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்தியவர்கள். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். புண்ணிய தலங்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்க கொடுங்க. பரணி வாக்கு வன்மையால் நல்லது நடைபெற கொடுங்க. காரியங்கள் கூட ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடும். எப்படியாவது ஜெயித்துவிட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். தெய்வீக நம்பிக்கை என்று ஏற்பட கொடுங்க. எதிலும் சுறுசுறுப்பு மேலோங்கி விட கொடுங்க. சொத்து பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கக்கூடும். பெரிய மனிதர்களின் நட்பு கிடைக்கும். இன்று பணம் வரக்கூடிய வேலையை எடுத்து செய்வீர்கள். கிருத்திகை இன்று கோபமான பேச்சு வெளிப்படக்கூடும். சில காரியங்கள் நடைபெறவில்லை என்று கவலைப்பட்டுக் கொண்டிருப்பீர்கள். சில விஷயங்கள் நீங்க புரிந்து கொண்டு செயல்பட்டால் வெற்றி இருக்கும். ஆன்மீக எண்ணங்கள் இன்று மேலோங்கி விட கொடுங்க. சிலர் யாத்திரைகள் செல்லக்கூடிய சூழல் இருக்கும். அதிர்ஷ்டமும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். வியாபாரம் நல்ல நிலையில் நடக்க கொடுங்க. விட்டுக் கொடுத்தால் எதிலும் வெற்றி ஏற்படக்கூடும். சுமூகமான சூழலை உருவாக்கிக் கொள்வீர்கள். பெரிய மனிதனின் நட்பு இன்று ஏற்படக்கூடும். மற்றவுடன் இன்று நீங்க அனுசரித்தும் செல்வீர்கள். இன்று தெய்வீகம் சம்பந்தப்பட்ட காரியங்கள்ல வெற்றி ஏற்படும் நாளாக கொடுங்க. சில பணிகள் உங்களுக்கு தாமதமாக இருந்தாலும் எல்லாம் சூடு பிடிக்கும் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. ரிஷபம் ராசினியர்கள் என்று ஓரளவு மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். மனம் செயலில் புத்துணர்ச்சி ஏற்படக்கூடும்.
தொழில் வியாபாரம் நடைமுறை திருப்திகரமாக இருக்கக்கூடும். ஆதாய பண வரவேண்டி ஏற்படக்கூடுங்க. வீட்டு உபயோகப் பொருட்களை வாங்கக்கூடிய சூழல் இருக்கும். எதிலும் தைரியமாக இன்று நீங்க ஈடுபடுவீர்கள். ஞாபகத்திறன் கொஞ்சம் வளரக்கூடுங்க. மறதியாக இருந்த சூழல் கண்டிப்பாக மாறக்கூடும். விளையாட்டுத் துறையில் கூட உங்களுக்கு ஆர்வம் ஏற்படக்கூடும். தொட்ட குறை வெட்ட குறை எல்லாம் சரியாகுங்க. காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். தெய்வீகம் சம்பந்தப்பட்ட காரியங்கள் முன்னேற்றம் இருக்கும். ஆன்மீக ஈடுபாடு அதிகரிக்க கொடுங்க. அடுத்தவருக்கு உதவிகள் செய்யக்கூடிய எண்ணங்கள் மேலோங்கும். ரிஷபம் ராசினியர்கள் அரும்பாடுபட்டு காரியங்கள் ஈடுபட்டு வெற்றி பெறக்கூடிய சூழலை உருவாக்கிக் கொள்வீர்கள். கடுமையான முன்னேற்றத்தையும் இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். சுக வாழ்க்கை சொகுசு வாழ்க்கை கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. இன்று விருப்பங்களை ஓரளவு நிறைவேற்றிக் கொள்ளும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. தள்ளி போன காரியங்கள் கண்டிப்பாக முடிய கொடுங்க. காரிய அனுகூலமும் இன்று ஏற்பட கொடுங்க. பெண்கள் இன்று அற்புதமாக செயல்படுவீர்கள். காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். குடும்பத்தையும் நன்கு வழிநடத்துவீர்கள். பெண்கள் இன்று கோரிக்கைகளை நிறைவேற்றிக் கொள்ளும் நாளாக கண்டிப்பாக இருக்கக்கூடும். காதல் மட்டுமே குளறுபடியாக இருக்கும். அதுவும் 90 நாட்கள் கூட சரியாகிவிடக்கூடும். காதலுக்காக நேரத்தை வீணடிக்க வேண்டாம் என்று மாணவர்கள் பிடித்தமான விஷயங்களை நாட்டம் கொள்வீர்கள். கல்வியிலும் சிறந்து விளங்குவீர்கள். மாணவர்கள் இன்று முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு சிறப்புடன் செயல்படுவீர்கள். இந்த நாளை நீங்க அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் கிருத்திகை. என்று மனம் வந்து அடுத்தவருக்கு உதவிகளை செய்து கொடுப்பீர்கள். கொடுத்த வாக்கை எப்படியாவது காப்பாற்றி கொடுப்பீர்கள். நல்ல நிலைக்கு கண்டிப்பாக உயர்ந்து செல்வீர்கள். மனதிற்குள் ஒருவித மகிழ்ச்சி ஏற்பட கொடுங்க. யாரை நம்புவது நம்பக்கூடாது என்ற குழப்பம் இருக்கும். போக போக எல்லாம் சரியாக கூடும் என்று உங்களுக்கு திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்படும் நான் என்று சொல்ல முடியுங்க. ரோகிணி. திருமண வயதை அடைந்தவருக்கு நல்ல வரன்கள் வரக்கூடிய சூழல் இருக்கும். அற்புதமாக இதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்கும். எல்லா வகையிலும் உங்களுக்கு திருப்பங்கள் ஏற்பட கொடுங்க. வாழ்க்கையில் உங்களுக்கு இனிய மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். மனதிற்கு இனிய சம்பவங்கள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். முயற்சி உங்களுக்கு திருப்பு முனையாக இருக்கக்கூடும். வராமல் இருந்த பணம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. பல சோதனை கடந்து வெற்றி பெறுவீர்கள். சாதிக்க வேண்டும் என்ற மனப்பக்குவத்தில் செயல்படுவீர்கள் என்று உங்களுக்கு நட்பு வட்டம் விரிவடையும் நாளிடையே சொல்ல முடியுங்க. மிருகசிரிஷம். என்று எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். அடிப்படை விஷயங்களை எல்லாம் புரிந்து கொள்வீர்கள். நுட்பமான விஷயங்களையும் இன்று கற்றுக்கொள்வீர்கள். இன்று அடிக்கடி விடுபடுக்கக்கூடிய சூழல் இருந்த நிலை மாறும். உடல் ஆரோக்கியம் தேருங்க. கொஞ்சம் உடற்பயிற்சி மேற்கொள்ளுங்கள். அது போதுங்க. மிதுனம் ராசினியர்கள் என்று உங்க வாழ்க்கையில் மாற்றங்களும் ஏற்றங்களும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். அவ்வப்போது ஞாபகம் மருதி கொஞ்சம் இருக்கக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். வாழ்க்கையில் குறுக்கீடு செய்தவர்கள் எல்லாம் இப்பொழுது நட்பு கரம் நீட்டுவார்கள். சொந்த பந்தங்கள் உங்களுக்கு வருகை இருக்க கொடுங்க. சுகமான நித்திரை ஏற்படக்கூடும். சிலர் உங்களுக்கு பாசாங்கு செய்வார்கள். அதனை நீங்க பெரிதுபடுத்த வேண்டாம். வாழ்க்கையில் பல சோதனைகள் எல்லாம் கடந்து வெற்றி பெறுவீர்கள். தள்ளி போன காரியங்கள் கண்டிப்பாக சூடுபிடிக்கும். உபரி பணபரமானம் வரக்கூடிய சூழம் இருக்கும். அன்புக்குரியவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்க கொடுங்க. இன்று வீண் அலைச்சல், காரிய தாமதம் போன்றவை ஏற்பட்டாலும் சரியாக கூடும். புதிய முயற்சிகளை மட்டும் தள்ளி போடுவது நல்லது. காரியத்தில் அனுகூலம் உண்டாக கொடுங்க. உணர்ச்சிகரமாக பேசி மற்றவர்களை கவர்ந்து விடுவீர்கள். எல்லாவற்றிலும் எதிர்பார்த்த நன்மை கிடைக்கக்கூடும். பணபரவும் சீராக இருக்க கொடுங்க. தள்ளி போன காரியங்கள் கண்டிப்பாக சூடுபிடிக்கும். மனம் செயலில் புத்துணர்ச்சி ஏற்பட கொடுங்க. இன்று பெண்கள் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். பணிகளை கூட விரைவாக செய்து முடிப்பீர்கள். கூடுதல் முயற்சிகள் எடுத்து எதிலும் முன்னேறி செல்வீர்கள். பெண்கள் அடிப்படை விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள். எல்லா வகையிலும் நல்லது நடைபெற கொடுங்க. காதல் மட்டுமே குளறுபடியாக இருக்கும். குழப்பங்களாகவும் இருக்கும். போக போக காதல் சரியாகும். அது வரைக்கும் பதட்டப்பட வேண்டாம் என்று மாணவர்கள் படிப்பிற்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். கல்வியில் எப்படியாவது ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் செயல்படுவீர்கள். மாணவருக்கு இன்று எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்பட கொடுங்க. மாணவர்கள் முடிந்த அளவு எதையும் யோசித்து செயல்படுத்துவது சிறப்பை கொடுக்கும் என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடி அணி வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் மிருகசிரிஷம். என்று பெரிய மனிதர்களின் நட்பு கிடைக்கும். சுகமான நித்திரை ஏற்படக்கூடும்.
புண்ணிய தலங்களுக்கு சென்று வரக்கூடிய சூழல் இருக்கும். திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்பட கொடுங்க. திடகார்த்தமான நம்பிக்கை ஏற்பட கூடும். விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளை பங்கு கொள்வீர்கள். என்று பெரிய மனிதனின் நட்பு ஏற்பட கொடுங்க. எல்லா வித நலமும் கண்டிப்பாக உருவாக கூட்டும். திருவாதிரை என்று கேளிக்கை நிகழ்ச்சிகளை பங்கு கொள்வீர்கள். காரியங்களை கூட சுலபமாக செய்து முடிப்பீர்கள். பெரிய மனிதனின் நட்பு என்று கிடைக்க கொடுங்க. பல வகை யோகமும் என்று உண்டாக கூட்டும். புண்ணிய தலங்களுக்கு சென்று மனதை மகிழ்ச்சியுடன் வைத்துக் கொள்வீர்கள். இனிய யாத்திரைகளை இன்று மேற்கொள்வீர்கள். விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளை பங்கு கொள்வீர்கள். திட்டமிட்டு எதையும் செய்யுங்கள், அது வெற்றி கொடுக்கும். பல நலங்கள் கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க என்று ஓரளவு மனதிற்குள் மகிழ்ச்சி ஏற்படும் நான் என்று சொல்ல முடியும். புனர்பூசம் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். தைரியம் மிகுந்து காணப்படக்கூடும். வெளி உலக தொடர்புகள் விரும்பும் விதத்தில் இருக்கக்கூடும். வாக்கு வன்மையால் நன்மைகள் நடைபெறக்கூடும். குடும்பத்தில் முக்கிய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். சூழ்நிலை சாதகமாக அமைத்துக் கொள்வீர்கள். விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளை பங்கு கொள்வீர்கள். பெரிய மனிதரின் நட்பு ஏற்பட கொடுங்க. அளவான நித்திரை இந்த வரக்கூடும். முடிஞ்ச அளவு உடற்பயிற்சி மேற்கொள்ளுங்கள். உள்ளத்தை உற்சாகமாக வைத்துக் கொள்ளுங்கள். அது உங்க வாழ்க்கையில் பெரிய திருப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க. கடகம் ராசினியர்கள் என்ற எதிர்பார்ப்புகள் ஓரளவு பூர்த்தியாகும். வீடு கட்டி குடிபோகக்கூடிய சூழல் வெளிப்படக்கூடும். சிலர் உங்களுக்கு உதவிகள் செய்வது போல் பாசாங்கு செய்வார்கள். இன்றைய கடகம் ராசினியர்களுக்கு சுய முயற்சியால் பணிகள் நிறைவேற கொடுங்க. தொழில் வியாபார வளர்ச்சி சிறப்பாக இருக்க கொடுங்க. பண செலவில் சிக்கனத்தை கடைபிடிப்பீர்கள். என்று பல நெருக்கடிகளை சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். உணவுப் பொருட்களை மட்டும் தரமறிந்து உண்ண வேண்டும். என்று எந்த காரியத்தில் ஈடுபட்டாலும் யோசித்து செயல்படுவது மிக சிறப்பு. வீண் அலைச்சல் ஏற்படாத வண்ணம் பார்த்துக் கொள்ளுங்கள். செலவுகளை கட்டுப்படுத்துங்கள். பிரச்சனைகள் கண்டிப்பாக குறையும். பேசி எடுக்கும் முடிவில் வெற்றி இருக்கும். நன்மைகள் ஒரு பக்கம் தேடி வரக்கூடும். அடுத்தவர்களுக்காக நீங்க எந்த ஒரு பொறுப்பையும் ஏற்காமல் இருப்பது நல்லது. வழக்கத்தை விட கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்குங்க. பொருள் வரவுக்கு என்று குறைவு இருக்காது. ஓரளவு சாமர்த்தியமாக இதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். இன்று சொந்த பந்துகள் வருகை இருக்கும். பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். கடந்த கால நினைவுகளில் மூழ்கி காணப்படுவீர்கள். திட்டங்கள் ஓரளவு கண்டிப்பாக கை கொடுக்கும். என்று உங்களுக்கு மாற்று மருத்துவம் கண்டிப்பாக கை கொடுக்குங்க. என்று பெண்கள் தேவையில்லாத விஷயங்களை தலையீடுகள் செய்ய வேண்டாம். பெரிய முடிவில் இருக்கும்பொழுது கவனம் இருக்கட்டும். குழப்பத்திற்கெல்லாம் இன்று முடிவு கட்டுவீர்கள். பெண்களுக்கு இன்று நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். பெண்கள் திருப்திகரமான முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அது மட்டுமில்லை, யோசித்து எதிலும் ஈடுபடுவீர்கள். இன்று காதலை பொறுத்தவரை குளறுபடிகள் இருக்கும். போக போக எல்லாம் சரியாகும். காதலை இப்போதைக்கு அவசரப்பட வேண்டாம். பின்னொரு நாட்கள்ல பார்த்துக் கொள்ளலாம். அது வரைக்கும் பொறுமையாக இருங்கள். என்று மாணவர்கள் படிப்பிற்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். கல்வியிலும் சிறந்து விளங்குவீர்கள். மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்பட கொடுங்க. மாணவர்கள் லட்சியங்களை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடை அணி வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் இன்று வழக்கத்தை விட எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். கூடுதல் பொறுப்புகளை நீங்க ஏற்படுத்திக் கொள்வீர்கள். சுகமான நித்திரையும் இன்று நீங்க அமைத்துக் கொள்வீர்கள். சொத்து பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கக்கூடும். வீடு கட்டி குடியேறக்கூடிய சூழலும் கண்டிப்பாக வெளிப்படக்கூடும். என்றும் எதிர்பாராத திருப்பங்கள் உண்டாக்க கொடுங்க. அவசரமாக சில பணிகளை மேற்கொள்வீர்கள். அதனை மட்டும் கொஞ்சம் பார்த்துக் கொள்ளுங்கள். யாரையும் இன்று நீங்க உதாசீனப்படுத்திவிட வேண்டாம். கவனம் இருக்கட்டும். பூசம் பல சோதனை கடந்து வெற்றி பெறுவீர்கள். வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. செயல்கள் கூட உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். அடிப்படை வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வீர்கள். சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடும். விருப்பங்கள் கண்டிப்பாக கை கொடுங்க. எப்படியாவது ஜெயித்து விட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். என்று உங்களுக்கு செயல்களை முன்னேற்றம் ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. ஆயில்யம் கோவில் குளங்களுக்கு சென்று வருவீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். அடிப்படை விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள். சிற்றின்ப செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். சுற்றுலாக்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்க கொடுங்க. மனதிற்குள் ஒருவித மகிழ்ச்சி கூடும். இந்த நாள் உங்களுக்கு நல்லவைகள் நடைபெறும் நான் என்னை கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. அது மட்டுமில்லை, காரியத்தில் உங்களுக்கு தடைகள் இருந்தாலும் போக போக சரியாகி விடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. சிம்மம் ராசினியர்கள் என்று நீங்க கூடுதல் உழைப்பை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அபாரமான சிந்தனை உருவாக்கிக் கொள்வீர்கள். நல்ல விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். செல்வாக்கு மிக்க சூழல் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். சிம்ம சொப்பனமாக காணப்படுவீர்கள். எதையும் ஒரு முறைக்கு இருமுறை விட்டுக் கொடுத்து செல்வது மிக சிறப்பு. அரசியல் நோக்குடன் எதிலும் ஈடுபடுவீர்கள். நல்ல காரியங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். சிம்மம் ராசினியர்கள் சிலர் உங்களுக்கு உதவிகள் செய்வது போல பாசாங்கு செய்வார்கள். அவரிடமிருந்து விலகி இருக்க வேண்டும்.
சுய முயற்சியால் எப்படியாவது ஜெயித்து விட வேண்டும் என்ற எண்ணத்தை வெளிப்படுத்துவீர்கள். தொழில் வியாபாரம் அடுத்த கட்டத்திற்கு செல்ல கொடுங்க. பக்குவமாக செயல்பட்டால் எதிலும் வெற்றி ஏற்பட கொடுங்க. காரியங்கள் கூட ஓரளவு சூடு பிடிக்க தொடங்கும். நம்பிக்கைக்குரியவர்களை மட்டும் கூட வைத்துக் கொள்ளுங்கள். வேண்டாத நபருடன் எந்த ஒரு பேச்சுக்களும் வேண்டாம். சிம்மம் ராசினியர்கள் எதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்தால் பெரிய அளவில் வளர்ச்சி இருக்கும். பட்டென்று வரக்கூடிய கோபத்தை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்துக் கொள்ளுங்கள். இறைவன் வழிபாட்டில் மிகுந்த அக்கறை கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு சாதிக்கும் நாளாகத்தான் இருக்கும். பெண்கள் விரைவாக செயல்படுவீர்கள். கூடுதல் பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பணிகளை சுறுசுறுப்பாக செய்து முடிப்பீர்கள். பெண்களுக்கு இன்று மாற்றங்களும் ஏற்றங்களும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். என்று காதல் உங்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கும். போக போகத்தான் எல்லாம் சரிப்படுத்தும். காதல் இப்போதைக்கு நீங்க அவசரப்பட வேண்டாம். பதட்டப்பட வேண்டாம். காதல் கண்டிப்பாக ஜெயிக்குங்க. என்று மாணவர்கள் கல்வியில் சிந்தித்து காணப்படுவீர்கள். கல்வியில் பொறுத்தவரை சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். மாணவர்களுக்கு நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்பட கொடுங்க. துணிச்சுடன் எதிலும் ஈடுபடுவீர்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மகம். என்று உங்களுக்கு உடல் உழைப்பு அதிகரிக்க கொடுங்க. காரியங்கள் ஓரளவு சூடு பிடிக்க தொடங்கும். இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். கொடுத்த வாக்குறுதியை கண்டிப்பாக காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். பிள்ளைகள் நலனில் அதிக அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். என்ற மாற்றங்களும் ஏற்றங்களும் கண்டிப்பாக இருக்குங்க. எதிலும் சுறுசுறுப்பு உண்டாக கொடுங்க. முயற்சி கண்டிப்பாக பலிக்கக்கூடும். எண்ணுதனமாக இருந்த நிலை கண்டிப்பாக மாறக்கூடும். என்று முடியாத விஷயங்களை கூட முடித்து காட்டும் நாள் என்று சொல்ல முடியுங்க. பூரம். வெகு விரைவாக செயல்படுவீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். அடிப்படை விஷயங்களை எல்லாம் புரிந்து கொள்வீர்கள். கூடுதல் உழைப்பை நின்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். திட்டமிட்ட பணிகளை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். முக்கியமாக எதையும் ஆலோசித்து செய்யுங்கள், அது வெற்றியை கொடுக்கும். என்று ஓரளவு வாழ்க்கை உங்களுக்கு திருப்பு முனையாக அமைந்துவிடக் கொடுங்க. நல்லவைகள் கண்டிப்பாக கை கொடுக்கும் நாள் என்று சொல்ல முடியுங்க. உத்திரம். நேரம் கடந்தாலும் சில பணிகள் பொறுமையாக நடந்தாலும் வெற்றியை நோக்கித்தான் செல்லும். தயவு செய்து அதற்காக பயம் வேண்டாம். தொடர் முயற்சி உங்கள் வாழ்க்கையில் வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். கடந்து வந்த பாதையில் ஏற்பட்ட சிக்கல் விலகி செல்ல கொடுங்க. கற்பூரமாக பற்றிக் கொள்வீர்கள். வாழ்க்கையை அற்புதமாக அமைத்துக் கொள்வீர்கள். துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். சுமூகமான சூழலை உருவாக்கிக் கொள்வீர்கள். பிடித்தமான இடத்திற்கும் சென்று வருவீர்கள். என்று உங்களுக்கு கூடுதல் முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். இந்த நாள் உங்களுக்கு நல்ல விஷயங்கள்ல முன்னேற்றம் ஏற்படும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. கன்னி ராசினியர்கள் என்று நீங்க கூடுதல் விரயம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும். பார்த்து பக்குவமாகத்தான் எதிலும் ஈடுபட வேண்டியிருக்கும். கன்னி ராசினியர்கள் என்று நட்பு வட்டத்தை விரிவாக்கம் செய்து கொள்வீர்கள். சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாகவே அமைத்துக் கொள்வீர்கள். அடிப்படை விஷயங்கள் எல்லாம் புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியங்கள் கூட வெற்றி ஏற்பட கொடுங்க. சுலபமாக பணிகள் ஈடுபட்டு வெற்றி பெற முடியும். உங்கள் செயல்திறனை கண்டு மற்றவர்கள் வியக்க கொடுங்க. சுறுசுறுப்பை அதிகப்படுத்திக் கொள்வீர்கள். என்று வியாபார நோக்குடன் செயல்படுவீர்கள். வாழ்க்கை வளர்ச்சி பாதை நோக்கி செல்லும். தாராள தனவரவு கிடைக்க கொடுங்க. வீட்டிலும் மகிழ்ச்சி களை கட்டும். பணியாளர்களுக்கு சலுகைகள் வந்து சேர கொடுங்க. விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். ஆன்மீக பயணங்கள் செல்வதில் ஆர்வம் காட்டுவீர்கள். கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்கக்கூடும். நீண்ட நாட்களாக இருந்த கஷ்டங்கள் கண்டிப்பாக தீருங்க. எதையும் செய்து முடிக்கக்கூடிய சாமர்த்தியம் வெளிப்படக்கூடும். அரசாங்கம் மூலம் லாபம் ஏற்படக்கூடும். வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்கள் சாதகமான பலனை கொடுக்குங்க. பெண்கள் விரைவாக செயல்படுவீர்கள். அடிப்படை விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள். கூடுதல் பரபரப்புடன் காணப்படுவீர்கள். பெண்களுக்கென்று மாற்றங்களும் ஏற்றங்களும் கண்டிப்பாக வரக்கூடும். நல்ல விஷயங்கள் உங்களுக்கு வெற்றி ஏற்படக்கூடும். காதல் உங்களுக்கு புரியாத புதிர் போல் இருக்குமே தவிர குழப்பத்தை கொடுக்காது. போக போக எல்லாவற்றையும் சரிப்படுத்தும். காதல் இப்போதைக்கு நீங்க கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை. காதல் கண்டிப்பாக கை கொடுங்க, பயப்பட வேண்டாம். என்று மாணவ கண்மணிகள் படிப்பிற்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். கல்வியில் சிறந்து விளங்குவீர்கள். மாணவர்களுக்கு இன்று தைரியம் உண்டாக கொடுங்க. மனசுக்குள் மகிழ்ச்சி உண்டாக கூடும். மாணவர்கள் முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு சிறப்புடன் செயல்படுவீர்கள். விளையாட்டுத் துறையில் மிகுந்த ஆர்வம் ஏற்படக்கூடும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 4 மற்றும் 6.
அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம். இன்று கவனக்குறைவாக மட்டும் எதிலும் ஈடுபட வேண்டாம். எந்த ஒரு விஷயத்தையும் புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியங்களை வெற்றி ஏற்பட கொடுங்க. சிரமங்கள் ஓரளவு விலகி செல்லக்கூடும். தொழில் வியாபாரம் வளர்ச்சி பாதை நோக்கி செல்லக்கூடும். உங்கள் செயல்திறனை கண்டு மற்றவர்கள் பாராட்ட கொடுங்க. நட்பு வட்டம் விரிவடையக்கூடும். இன்று விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். சாமர்த்தியமாக எதிலும் செயல்பட்டால் வெற்றி ஏற்படக்கூடும். அஸ்தம். அரசாங்கம் மூலம் லாபம் ஏற்படக்கூடும். காரியங்கள் ஓரளவு சூடுபிடிக்க தொடங்கும். கொடுக்கல் வாங்கலை ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் முடிவு கிடைக்க கொடுங்க. பணிகளில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். புதிய சலுகைகள் கண்டிப்பாக கிடைக்கக்கூடும். எதிர்பாராத திருப்பங்கள் உண்டாகக்கூடும். அரசாங்கம் மூலம் லாபம் ஏற்படக்கூடும் என்று உங்களுக்கு தன வரவு தாராளமாக இருக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. சித்திரை. ஆன்மீகத்தின் ஆட்டம் ஏற்படக்கூடும். வீட்டின் மகிழ்ச்சி களை கட்டுங்க. வியாபார நோக்குடன் செயல்படுவீர்கள். செயல்களும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சிக்கல்களை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். புதிய நட்பு உங்களுக்கு மலர கொடுங்க. ஏதிலும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செயல்பட்டால் வெற்றி ஏற்பட கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு கூடுதல் மகிழ்ச்சி உண்டாகும் நாளாக இருக்கக்கூடும். ஆன்மீகத்தில் நாட்டம் ஏற்படக்கூடும். வெளிநாடு பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும் என்று ஓரளவு சாதகமான நல்ல பலன் ஏற்பட கொடுங்க. துலாம் ராசினியர்கள். இன்று சொந்த பந்தங்கள் வருகை இருக்கும். செயல்களில் உங்களுக்கு புத்துணர்ச்சி ஏற்படக்கூடும். குடும்ப உறுப்பினர்கள் ஆதரவு கிடைக்கக்கூடும். தொழில் வியாபாரத்தில் அபிவிருத்தி பணியை நிறைவேற்றி கொடுப்பீர்கள். தாராள பணவரவு ஏற்பட கொடுங்க. மாமன் மைத்துனருக்கு உதவிகளை செய்து கொடுப்பீர்கள். முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்தியவர்கள். பாராட்டும் புகழும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். குடும்பத்திலும் இதமான சூழல் ஏற்படக்கூடும். புதிய வீடு கட்டுவது, பழைய வீட்டை புதுப்பிப்பது போன்ற பணிகளை தொடங்க முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி நிலவக்கூடும். பிள்ளைகளாலும் இன்று பெருமை சேரக்கூடுங்க. என்று தேவையானவற்றை வாங்கி கொடுத்து பிள்ளைகளை மகிழ்ச்சியில் ஆழ்த்துவீர்கள். உறவுடன் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். வாழ்க்கையில் இனிய மாற்றங்கள் ஏற்படக்கூடும். தெய்வீக நம்பிக்கையை உருவாக்கக்கூடும் என்று எடுத்தும் கௌதம் என்று எதிலும் ஈடுபட மாட்டீர்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனைங்க. கூடுதல் மகிழ்ச்சி எதிலும் உண்டாகும் நாளாக இருக்கக்கூடும். பிறர் விஷயங்கள் மட்டும் நீங்க தலையீடுகள் செய்ய வேண்டாம். சமூக பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்தியவர்கள். பெண்கள் விரைவாக செயல்படுவீர்கள். கூடுதல் பொறுப்புகளையும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். குடும்பத்தில் உள்ள சிக்கல்களை சரி கட்டி விடுவீர்கள். கடுமையான போராட்டத்திற்கு பிறகு எல்லாம் உங்களுக்கு கை கொடுங்க. பெண்களுக்கு என்று வாழ்க்கையில் சிறுக சிறுக முன்னேற்றம் ஏற்படக்கூடும். காதல் மட்டுமே புரியாத புதிர் போல் இருக்கும். காதல் கண்டிப்பாக ஜெயிக்குங்க. காதலை பொறுத்தவரை கண்டிப்பாக வெற்றி ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியும். காதல் கண்டிப்பாக ஜெயிக்க கொடுங்க. பயப்பட வேண்டாம். என்று மாணவ கண்மணிகள் கல்வியில் சாதித்து காட்டுவீர்கள். உயர்கல்வியில ஜெயித்து காட்டுவீர்கள். மாணவருக்கு இன்று திருப்பு முனையாக எல்லாம் இருக்க கொடுங்க. நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். மாணவர்கள் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து எதிலும் செயல்பட்டால் வெற்றி இருக்கும். பெரியவர்கள் சொல்லுக்கு மதிப்பு கொடுங்கள் என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை. இந்த அடுத்த ஒரு விஷயத்தில் மட்டும் தலையீடுகள் செய்ய வேண்டாம். முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது கவனம் இருக்கட்டும். பணிகளை நீங்க விரைவாக செய்து முடிப்பீர்கள். தேவையில்லாத விஷயங்களில் தலையீடுகள் முக்கியமாக செய்ய வேண்டாம். பண பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ள வேண்டாம். யாருக்கும் ஜாமீன் கழித்து போட வேண்டாம். என்று ஓரளவு முன்னேற்றமான வாழ்க்கை கண்டிப்பாக அமைந்துவிடக் கொடுங்க. சுவாதி. என்ற திட்டங்கள் அனைத்தும் கை கொடுக்கும். பாராட்டும் புகழும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். கவனமாக எதிலும் செயல்பட்டால் வெற்றி இருக்கும். சுமூகமான சூழல் இன்று உருவாக்கக்கூடும். சுப நிகழ்ச்சிகளை இன்று நீங்க பங்கு கொள்வீர்கள். தாராள பணவரவும் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். மாமன் மைத்துனர் வகையில் உதவிகள் கிடைக்க கொடுங்க. உறவரிடம் அதிக அன்பு பாசம் காட்டுவீர்கள். என்று நீங்க செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துங்கள், அது போதுங்க. விசாகம். கற்பனை உலகில் மிதந்து காணப்படுவீர்கள். பதட்டமான சூழல் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. இறைவன் வழிபாட்டில் மிகுந்த அக்கறை கொள்வீர்கள். என்று புதுவிதமான யோசனைகள் மனதிற்குள் தோன்றும். தொழிலில் வாடிக்கையாளருக்கு என்ன வேண்டுமோ செய்து கொடுப்பீர்கள். என்று நீங்க அடிப்படை விஷயங்களை எல்லாம் புரிந்து கொள்வீர்கள். இந்த நாள் உங்களுக்கு மன மகிழ்ச்சியுடன் செயல்படும் நாளாக இருக்க கொடுங்க. நல்லவைகள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். விருச்சிகம் ராசினியர்கள். என்று நீங்க கடமையில் கண்ணும் கருத்துமாக செயல்படுவீர்கள். சமூக நிகழ்வு கவலை கொஞ்சம் தரலாம், பார்த்துக் கொள்ளுங்கள். தொழில் வியாபாரத்தில் குளறுபடிகளை சரி செய்வது நல்லது. சில பணிகள் தாமதமாக நடைபெற கொடுங்க. அளவான பணவரவு தான் கிடைக்கக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். பணியாளர்கள் பாதுகாப்பில் கவனம் எடுத்துக் கொள்ள வேண்டும். வாக்கு வன்மையால் எதையும் சாதித்துக் கொள்வீர்கள். புதிய பதவி, புதிய பொறுப்புகள் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும். மேலிடம் கொடுத்த வேலையை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள்.
எல்லோரின் நல்ல மதிப்பும் ஆளாக கொடுங்க. புத்தி சாதுரியத்துடன் செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். மற்றவரின் பாராட்டுகளை பெறுவீர்கள். என்று ஆன்மீகத்தின் ஆட்டம் ஏற்படக்கூடும். எதிலும் மேன்மை உண்டாகக்கூடும். கூட்டு வியாபாரம் உங்களுக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்குங்க. சுமூகமான முறையில் எல்லாவற்றையும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். உறவுகளிடம் நிதானித்து செயல்பட்டால் வெற்றி இருக்கும். என்ற உறவுகள் உங்களுக்கு அதிக அன்பு பாசம் காட்டுவார்கள். தன்னிச்சையாக செயல்பட்டு இதிலும் வெற்றி பெறுவீர்கள். தன்னம்பிக்கையுடனும் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். சுமூகமான சூழலை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். உறவுகள் மீது இன்று நீங்க கண்டிப்பாக அன்பு கொள்வீர்கள். அது மட்டும் இல்லைங்க, செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்த வேண்டும். சேமிப்பை உயர்த்த வேண்டும். ஜாமீன் கழுத்து மட்டும் யாருக்கும் போட்டுவிட வேண்டாம். அதனை பார்த்துக் கொள்ளுங்கள். பெண்கள் கூடுதல் பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். காரியங்களை எல்லாம் சுலபமாக செய்து முடிப்பீர்கள். பெண்கள் இந்த அடிப்படை விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள். பெண்களுக்கென்று எல்லா வகையிலும் சாதிக்கும் நாளாக இருக்க கொடுங்க. திட்டமிட்டதை விட வேகமாக முன்னேறி செல்லக்கூடும். பெண்கள் இன்று அடிப்படை விஷயங்களை புரிந்து கொண்டு வெற்றி பெறும் நாள் என்று சொல்ல முடியுங்க. என்று மாணவ கண்மணிகள் கொஞ்சம் அவசரப்படாமல் இருப்பது நல்லது. குழப்பங்கள் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். எதையும் உதாசீனப்படுத்த வேண்டாம். கல்வியில் ஜெயிப்பதற்கு மட்டுமே முடிவுகள் எடுக்க வேண்டும். வேறு எந்த ஒரு முடிவும் வேண்டாம். கல்விக்காக நேரம் ஒதுக்குங்கள், அது போதுங்க. ஓரளவு கண்டிப்பாக வெற்றி பெற முடியுங்க. காதல் குழப்பத்தை கொடுக்கும். பின்னூறு நாட்கள் வரை பொறுத்திருங்கள். 2-3 நாட்கள் போகட்டும். பின்னர் எந்த ஒரு முடிவும் எடுத்துக்கொள்ளலாம். அது வரைக்கும் நீங்க கொஞ்சம் அமைதி கடைபிடிப்பது நல்லதுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம். என்ற முக்கிய முடிவுகளை தெளிவாக எடுப்பீர்கள். குடும்பத்தாரிடம் ஆலோசித்து எந்த ஒரு முடிவும் எடுப்பீர்கள். காரியங்களை எல்லாம் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். அடிப்படை விஷயங்கள் எல்லாம் புரிந்து கொள்வீர்கள். முன்கோபங்கள் வெளிப்பட கொடுங்க. சிரமங்கள் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும். பார்த்து பக்குவமாக எதையும் யோசித்து செய்யுங்கள். அது வெற்றியை கொடுக்குங்க. அனுஷம். என்று பயணங்கள் செல்லக்கூடிய சூழல் இருக்கும். பாதுகாப்பை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். எடுத்துக்கொண்ட முயற்சி வெற்றியை கொடுக்கும். வேண்டாத நபருடன் பேச்சுக்கள் வேண்டாம். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு இருப்பது மிக சிறப்பு. யாரையும் இன்று நீங்க கடிந்து கொள்ள வேண்டாம். என்று ஓரளவு பிரச்சனைக்கு முடிவு கிடைக்க கொடுங்க. எடுத்துக்காட்டாக விளங்குவீர்கள். அடுத்தவரிடம் விவாதம் பேசி நேரத்தை வீணடிக்க வேண்டாம். அதில் கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். கேட்டை. அன்புடன் நடந்து கொள்வீர்கள். எல்லோரிடத்திலும் பணிவாக நடந்து கொள்வீர்கள். முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். அனைவரிடத்திலும் நல்ல பெயர் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பணிகளை எல்லாம் சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். என்று உங்களுக்கு முயற்சி கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. எதிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். திறமைகள் வெளிப்படும் நாளாக இருக்கக்கூடும். எல்லாம் உங்களுக்கு திருப்பு முனையாக அமைந்துவிடக் கொடுங்க. தனுசு ராசினியர்கள் என்று உங்க வாழ்க்கையில் எதிலும் முன்னேற்றம் இருக்கும். உறவுகளிடம் நிதானமாக நடந்து கொள்ள வேண்டும். அதிக அன்பு பாசம் மேற்கொள்ளக்கூடிய சூழல் இருக்கும். தொழில் வியாபாரம் செழிக்க தேவையான அளவில் பணிபுரிவீர்கள். உபரி பண வருமானம் கிடைக்க கொடுங்க. குடும்ப தேவைகள் ஓரளவு பூர்த்தியாக கூட்டும். சராசரி வருமானத்தை இன்று நீங்க உயர்த்திக் கொள்வீர்கள். தன வரவை இன்று நீங்க அதிகப்படுத்துவீர்கள். என்று எதில் கையெழுத்து போடுவதாக இருந்தாலும் கவனம் இருக்கட்டும். எழுத்து வகையில் எதிலும் சிக்காமல் கவனமாக இருப்பது நல்லது. கூட்டுத் தொழில் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும். நண்பர்களுடன் விருந்து விழாக்களில் கலந்து கொள்வீர்கள். சுமூகமான சூழலையும் இன்று உருவாக்கிக் கொள்வீர்கள். அனைவரையும் அனுசரித்து சென்றால் வெற்றி ஏற்பட கொடுங்க. அழிந்து திரிந்து சில பணிகளை முடிக்க வேண்டியிருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். தொழில் உங்களுக்கு நெருக்கடிகள் ஏற்பட்டது கண்டிப்பாக சரியாகும். தொழில் வளர்ச்சி கண்டிப்பாக மேலோங்கி விடக்கூடும். எல்லாம் திருப்பு முனையாக அமைந்து விடக் கொடுங்க. இருந்தாலும் யாரை நம்புவது நம்பக்கூடாது என்ற குழப்பம் மட்டும் இருந்து கொண்டே இருக்கும். சிலர் உங்களிடம் பணம் கேட்டு தொந்தரவு செய்ய கொடுங்க. பாராட்டு புகழுக்கெல்லாம் அடிமை ஆக மாட்டீர்கள். பெரியவர்களுக்கு மட்டும் மதிப்பு கொடுங்கள். அவர்கள் சொல்லுக்கு கட்டுப்படுங்கள். எது சரி வருமோ அதனை மட்டும் செய்யுங்கள். பெண்கள் இன்று குடும்பத்துடன் கோவில் குளங்களுக்கு சென்று வருவீர்கள். திருப்திகரமான முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பெண்கள் வீண் விரயங்களை மட்டும் ஈடுபட வேண்டாம். பெண்களுக்கு இன்று ஓரளவு சாதிக்கும் நாளாக இருக்கக்கூடும். எல்லா வகையிலும் திருப்பு முனையாக இருக்க கொடுங்க. பெண்கள் இன்று மனதிற்குள் மகிழ்ச்சி உண்டாக கூட்டும். காதல் மட்டுமே குளறுபடியாக இருக்கும். அதுவும் போக போக சரியாகும். காதலை இப்போதைக்கு நீங்க பதட்டப்பட வேண்டாம். பின்னொரு நாட்களில் நாம எந்த ஒரு முடிவும் எடுத்துக்கொள்ளலாம். என்று மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவீர்கள். உயர்கல்வியில ஜெயித்து காட்டுவீர்கள். மாணவர்கள் பிறர் விஷயங்கள் தலையீடுகள் செய்ய வேண்டாம். பொறுமையும் நிதானமும் இருந்தால் வெற்றி இருக்கும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடை அணி வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க.
இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம். இன்று விடாமுயற்சிக்கு வித்திடும் நாகருக்கு கொடுங்க. என்று சொன்ன சொல்லை எப்படியும் காப்பாற்றி விடுவீர்கள். செயல்கள் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். அடிப்படை வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வீர்கள். சாமர்த்தியமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். கூடுதல் பண வரவை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். என்று உங்களுக்கு திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்படக்கூடும். வாழ்க்கையில் உங்களுக்கு கூடுதல் மகிழ்ச்சி உண்டாகக்கூடும். நல்லவைகள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். என்று நீங்க அடுத்தவருக்கு எடுத்துக்காட்டாக விளங்குவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு எதிலும் மகிழ்ச்சி உண்டாகும் நான் என்று சொல்ல முடியுங்க. போராட்டம். பயணங்கள் மகிழ்ச்சி கொடுக்கும். காலையில் நல்ல செய்திகள் வரக்கூடும். எல்லாம் திருப்பு முனையாக இருக்கக்கூடும். வீண் விவகாரங்களை மட்டும் தலையீடுகள் செய்ய வேண்டாம். பக்குவமாக செயல்பட்டால் வெற்றி இருக்குங்க. அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். பல சோதனை கடந்து வெற்றி பெறுவீர்கள். என்று உங்களுக்கு சிக்கல்கள் ஓரளவு தெரிந்து நிம்மதி ஏற்படக்கூடுங்க. எதையும் நீங்க ஆராய்ந்து பார்த்து செய்வீர்கள். அது உங்க வாழ்க்கையில் வெற்றி வகை சூடுங்க. உத்திராடம். கவனம் என்பது கண்டிப்பாக வேண்டும். சில இடங்களில் ரொம்ப பார்த்து பழக வேண்டும். அக்கம் பக்கத்தில் எதையும் பேசி தீர்த்து கொள்ள வேண்டும். முடிவுல தெளிவாக எடுப்பது மிக நல்லது. குழப்பங்களுக்கெல்லாம் முடிவு கட்டுவீர்கள். ஆழ்ந்த உறக்கத்தில் காணப்படுவீர்கள். நிதி நிலைமையை சரி செய்து கொள்வீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு காண்பீர்கள். இஷ்ட தெய்வ வழிபாட்டினை மேற்கொள்வீர்கள். சுக வாழ்க்கை சொகுசு வாழ்க்கை ஏற்படக்கூடுங்க. என்று உறவு மாற்றங்கள் ஏற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும். ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து பேசுங்கள். அது ரொம்ப முக்கியம். வார்த்தைகளை விடும்பொழுது கவனம் இருக்கட்டும். முக்கியமாக இன்று உங்களுக்கு நாவடக்கம் தேவைப்படும் நாளாக இருக்கக்கூடுங்க. மகரம் ராசினியர்கள். இன்று வேண்டாத நபருடன் எந்த ஒரு பேச்சுக்களும் வேண்டாம். கவனமாக இருந்தால் எதிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சிலர் உங்களை புகழ்ந்து பேசி சொந்த காரியங்களில் செய்வதற்கு முயற்சிகளை மேற்கொள்வார்கள். உங்க காரியங்கள் அவர்கள் தலையீடுகள் செய்வார்கள். இருந்தாலும் நீங்க சாதிக்கக்கூடிய நபராகத்தான் காணப்படுவீர்கள். எப்படியாவது புரிந்து கொண்டு சாதனை செய்வீர்கள். தொழில் வியாபாரத்தை நல்லபடியாக பார்த்துக் கொள்வீர்கள். உழைப்பால் வளர்ச்சி பெறும் நாளாக இருக்கக்கூடும். புதிய இடங்களில் பண செலவு இருக்கக்கூடுங்க. வாகனத்தில் பொறுமையாக சென்று வருவது நல்லது. வேண்டாம் வெறுப்பாக தயவு செய்து செல்லப்பட வேண்டாம். என்ற கணவன் மனைவிக்கிடையே திடீர் கருத்து வேற்றுமை ஏற்பட்டு கண்டிப்பாக நீக்கும். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறை ஏற்படக்கூடுங்க. கவன நெருக்கடிகளை இன்று நீங்க சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும். வீண் விவாதங்களை தவிர்ப்பது நன்மையை கொடுக்கும். உறவினர்கள் நண்பர்களுக்கு உதவி செய்வதற்கு முன் ஆலோசனை செய்வது நல்லது. பதட்டமும் குழப்பமும் அடைய வேண்டாம். சுற்றுப்புற சூழலை உணர்ந்து நீங்க செயல்படுவீர்கள். காரியங்களை மிகவும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். அடிப்படை விஷயங்களையும் புரிந்து கொள்வீர்கள். மாற்று கருத்து உடையோரிடம் இன்று நீங்க பொறுமையாக செயல்படுவது மிக நல்லது. அவர்கள் ஒன்று சொல்ல போக நீங்கள் ஒன்று சொல்ல போக தேவையில்லாத பிரச்சனைகள் எழக்கூடும் பார்த்துக் கொள்ளுங்கள். யாரையும் அனுசரித்து செல்லுங்கள். அது வெற்றிக்கு வழிவகை செய்யுங்க. பெண்கள் இன்று உழைப்பால் உயர்ந்து காட்டுவீர்கள். பல விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள். அதற்கு ஏற்றாற்போல் செயல்படுவீர்கள். பெண்களுக்கு என்று கூடுதல் முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. நல்ல விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்படக்கூடும். காதல மட்டுமே குளறுபடியாக இருக்கும். கொஞ்சம் நெருக்கடியாக இருக்கும். அதுவும் போக போக சரியாகும். பதட்டமும் குழப்பமும் அடைய வேண்டாம். என்று மாணவ கண்மணிகள் படிப்பிற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். கல்வியில் சிறந்து விளங்க முடியுங்க. மாணவர்களுக்கு நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். தொடர் முயற்சி வெற்றியை கொடுக்கும். என்ற முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். மஞ்சள் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 3 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் நீல நிறம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம். என்ற விஷயங்கள்ல நீங்க தெளிவாக நீங்க அணுக வேண்டும். எதை செய்தால் வெற்றி பெறலாம் என்று யோசிக்க வேண்டும். குழப்பம் இல்லாமல் கண்டிப்பாக பார்த்துக் கொள்ள வேண்டும். நட்பு வட்டத்தை விரிவாக்கம் செய்து கொள்வீர்கள். அந்த விரிவாக்கத்தில் நல்லவர்களை மட்டும் சேர்த்துக் கொள்ளுங்கள். தீய நபருடன் பழக்க வழக்கத்தை குறைத்துக் கொள்ளுங்கள். வேண்டாத பழக்க வழக்கங்கள் கண்டிப்பாக வேண்டாம். செலவை கட்டுப்படுத்துங்கள், அது போதும். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லைங்க. திருவோணம். எதிரிகளால் ஏற்பட்ட சிரமங்கள் விலகி செல்லுங்க. உழைப்புக்கு உயர்வு உண்டாக கொடுங்க. காலம் கடந்தாலும் சில பணிகள் சூடுபிடிக்கும். மனதிற்குள் ஒருவித மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். திட்டமிட்டு சில பணிகளை மேற்கொள்வீர்கள். இன்று நல்ல பிள்ளை என்ற பெயரை கண்டிப்பாக எடுப்பீர்கள். இரவும் பகலும் உழைத்த உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்கும். பல நெருக்கடிகளை கடந்து வெற்றி பெற முடியும். இந்த நாள் உங்களுக்கு கூடுதல் சந்தோஷம் உண்டாகும் நாள் என்று சொல்ல முடியுங்க. அவிட்டம். கண்டிப்பாக சாதிப்பீர்கள். சோதனையும் கடந்து வெற்றி பெறுவீர்கள். நல்ல பிள்ளை என்ற பெயரை கண்டிப்பாக எடுப்பீர்கள். மனம் போன போக்கில் செயல்படுவீர்கள். கூடுதல் பரபரப்புடனும் காணப்படுவீர்கள். அதிர்ஷ்டகரமான சில சூழலை உருவாக்கிக் கொள்வீர்கள். என்று உங்க நல்ல மனசுக்கு நல்லது நடைபெற கொடுங்க. முயற்சி உங்களுக்கு திருப்பு முனையாக இருக்கக்கூடும். இந்த நாள் நீங்க பல நெருக்கடிகளை கடந்து வெற்றி பெறும் நாள் என்று சொல்ல முடியுங்க. தொடர் முயற்சி உங்க வாழ்க்கையில பெரிய வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும்.
முயலுங்கள், முடியாதது ஏதும் இல்லைங்க. கும்பம் ராசினியர்கள். இன்று ரொம்ப தெளிவான முடிவுகள் எடுப்பீர்கள். எப்படியாவது ஜெயிக்க வேண்டும், எல்லோருக்கும் உதவியாக இருக்க வேண்டும், நம்மளுடைய லட்சியங்களையும் நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் என்று எல்லா விஷயங்களும் புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். பாராட்டும் புகழும் கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. எழுத்து தொழில் உள்ளவருக்கு முன்னேற்றம் இருக்கும். நம்பிக்கைக்குரியவர்கள் பக்க பலமாக இருக்க கொடுங்க. நீங்கள் நண்பருக்காக பரிந்து பேசுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் கூடுதல் பணி சுமை இருக்கக்கூடும். பண வரவு கண்டிப்பாக இருக்கக்கூடும். செலவுகளை திட்டமிட்டு மேற்கொள்வீர்கள். சுற்றுப்புற சூழ்நிலையால் தொந்தரவினால் கொஞ்சம் நித்திரை தாமதமாக இருக்க கொடுங்க. இருந்தாலும் நீங்க நல்லதொரு நித்திரையை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். உத்தியோகத்தில் இருப்பவருக்கு திடீர் நெருக்கடிகள் போன்றவை ஏற்பட கொடுங்க. எச்சரிக்கையுடன் எதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்குங்க. பயனற்ற பயணங்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். பணி நிமித்தமாக வெளியூர் தங்கக்கூடிய சூழலும் இருக்கின்றது. குடும்பத்தில் இருப்பவருடன் கவனமாக பேசி பழக வேண்டும். வியாபாரத்தில் இன்று நீங்கள் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். உங்களை நாடி வருபவர்களை நன்கு உபசரித்து வேண்டிய உதவிகளையும் செய்து கொடுப்பீர்கள். அடிப்படை விஷயங்களை எல்லாம் புரிந்து கொள்வீர்கள். பணிகளை கூட சுறுசுறுப்பாக செய்து முடிப்பீர்கள். செல்வம் செல்வாக்கு சேரும் நாளாக இருக்கக்கூடும். எதிலும் சுறுசுறுப்பு உண்டாக கொடுங்க. சுற்றுலா பயணங்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். உணவு கட்டுப்பாட்டிலும் இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். செயல்களை உங்களுக்கு வேகம் பெருக்க கொடுங்க. அந்நிய தேச பயணங்கள் செல்லப்பட திட்டம் வெற்றியை கொடுக்கும். சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடும். பல வகையில் உங்களுக்கு பண வரவு கிடைக்க கொடுங்க. அதனை சாமர்த்தியமாக நீங்க முதலீடுகள் செய்தால் வெற்றி ஏற்படக்கூடும் என்று ஓரளவு நல்லவைகள் நடைபெறும் நாக இருக்கக்கூடும். ஆடை அணிகளில் வாங்கக்கூடிய சூழல் இருக்கும். செலவுகளை கட்டுப்படுத்துவது மிக சிறப்பு. பெண்கள் கூடுதல் பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். குடும்பத்தில் உள்ள பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கட்டுவீர்கள். பெண்கள் என்று சுற்றுலாக்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கிக் கொள்வீர்கள். நல்ல விஷயத்தை தன் ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். பெண்கள் என்று குடும்பத்தை சிறப்பான முறையில் வழிநடத்துவீர்கள். காதல் மட்டுமே குளறுபடியாக இருக்கும். பல குழப்பங்கள் கொஞ்சம் ஏற்படக்கூடும். காதல் இப்போதைக்கு முடிவு காண வேண்டாம். பின்னொரு நாளில் நாம எதையும் செய்யலாம். அது வரைக்கும் பொறுத்துக் கொள்ளுங்கள், பொறுமையாக இருங்கள் என்று மாணவர்கள் படிப்பிற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். கல்வியில் சிறந்து விளங்க முடியுங்க. உயர்கல்வியில ஜெயித்து காட்ட கொடுங்க. மாணவர்கள் முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். நல்ல விஷயங்களை தன் ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். மாணவர்கள் கல்வியில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் வெளிப்பட கொடுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம். இந்த சிக்கல்கள் எல்லாம் சரி செய்து கொள்வீர்கள். தொழில் வியாபார வளர்ச்சி பாதை நோக்கி செல்லுங்க. புதிய பரிமாணம் ஏற்படக்கூடும். தாராள பணவரவில் கொஞ்சமாக சேமிப்பீர்கள். செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துவது மிக நல்லது. அனைவரையும் இன்று நீங்க அனுசரித்து செல்ல வேண்டும். சிலருக்கு வாகன யோகம் ஏற்படக்கூடும். இன்னும் சிலருக்கு பழைய வாகனத்தை விட்டுவிட்டு புதிய வாகனம் வாங்கக்கூடிய சூழல் இருக்கும். சுறுசுறுப்பாக பணியில் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். என்று சாமர்த்தியமாக செயல்பட்டால் எதிலும் வெற்றி பெறுவீர்கள். அரசாங்கம் மூலம் லாபம் ஏற்படக்கூடுங்க. சதயம். ஆன்மீகத்தில் நாட்டம் ஏற்படக்கூடும். விருப்பங்கள் கண்டிப்பாக கை கொடுக்கும். தாராள பண வரவில் கொஞ்சமாக சேமிப்பீர்கள். வாழ்க்கை வளர்ச்சி பாதை நோக்கி செல்லுங்க. எதிலும் புதிய பரிமாணம் ஏற்படக்கூடும். வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். மன கஷ்டம் ஏற்பட்டது கண்டிப்பாக சரியாகும். இந்த முடிவுகளில் தெளிவு ஏற்படக்கூடும். என்று ஓரளவு விருப்பங்கள் கண்டிப்பாக கை கொடுங்க. புது புது விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்படக்கூடும். என்று சலுகைகள் கிடைக்கும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. போராட்டாத்தி. என்று நன்மைகள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். வாழ்க்கையில் புதிய பரிமாணம் ஏற்படக்கூடும். தாராள பணவரவில் கொஞ்சமாக சேமிப்பீர்கள். வீட்டில் மகிழ்ச்சி களை கட்டுங்க. அனைவரும் உங்களை பார்த்து பெருமைப்படும் வகையில் நடந்து கொள்வீர்கள். விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். எதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செயல்பட்டால் வெற்றி இருக்கும். அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். இன்று புதிய சலுகைகள் கிடைக்க கொடுங்க. தொழில் வியாபாரம் நல்லபடியாக நடக்கக்கூடும். என்று அனைவரும் உங்களை பார்த்து பெருமைப்பட கொடுங்க. இந்த நாள் ஓரளவு கோரிக்கைகள் கண்டிப்பாக நிறைவேறக்கூடும். என்று வெளிப்படையாக பேசி காரியங்களில் ஈடுபட்டு வெற்றி பெறும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. மீனம் ராசினியர்கள். இன்று புது புது யோசனைகள் மனதிற்குள் தோன்றும். ஆன்மீக பணியில் உங்களுக்கு நாட்டம் ஏற்படக்கூடும். முக்கியமான பணி கண்டிப்பாக நிறைவேறக்கூடும். அவசரமாக சில பணிகளை மேற்கொள்வீர்கள். உங்கள் செயல்திறனை கண்டு நீங்களே பெருமைப்படுவீர்கள். பாராட்டும் புகழும் கண்டிப்பாக இருக்குங்க. வீடு கட்டி குடிபோகக்கூடிய சூழல் இருக்கும். வீட்டுக்கான கடனும் கண்டிப்பாக இருக்கும். கடன் வாங்குவதற்கு முன்பு யோசித்து வாங்குங்கள். சரி வருமா சரி வராதா என்று யோசித்து செயல்படுவது மிக நல்லது. உபரி பண வருமானம் கிடைக்குங்க. அன்புக்குரியவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்க கொடுங்க. எதிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். அவசரமாக சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். உங்கள் செயலை கண்டு மற்றவர்கள் வியக்கக்கூடும். ஆன்மீக பயணங்கள் செல்லப்படக்கூடிய திட்டம் வெற்றியை கொடுக்கும். விருப்பங்கள் ஓரளவு கண்டிப்பாக நிறைவேறும். கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள்.
எப்படிப்பட்ட பிரச்சனைக்கு முடிவு கிடைக்குங்க. நீண்ட நாட்களாக இருந்த இழுபறியாக இருந்த சூழல் கண்டிப்பாக மாறும். கஷ்டங்கள் கண்டிப்பாக தீர்ந்து விடக்கூடும். எதையும் செய்து முடிக்கக்கூடிய சாமர்த்தியம் வெளிப்படக்கூடும். அரசாங்கம் மூலம் லாபம் ஏற்படக்கூடுங்க. வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்கள் சாதகமாக இருக்கக்கூடுங்க. நல்லவைகள் கண்டிப்பாக நடக்கக்கூடும். நேரத்திற்கு உணவு எடுத்துக்கொண்டால் உடல் ஆரோக்கியம் சீர்படுங்க. எழுத்தம் கௌத்தம் என்று எதிலும் ஈடுபட வேண்டாம். என்று பொறுப்பாக இருந்தால் முன்னேற்றம் இருக்கும். அரசாங்க உயர்வு போன்ற நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடைபெறக்கூடுங்க. பெண்கள் கூடுதல் பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். முக்கிய முடிவுகளை ரொம்ப தெளிவாக எடுப்பீர்கள். பெண்களுக்கு இந்த அதிர்ஷ்டம் கண்டிப்பாக வரக்கூடும். நல்லவைகள் கண்டிப்பாக நடைபெறக்கூடுங்க. பெண்கள் கூடுமானவரை பதட்டமோ குழப்பமோ இல்லாமல் இருப்பது நல்லது. என்று காதல் மட்டுமே குளறுபடியாக இருக்கும். காதலை பொறுத்தவரை பதட்டப்பட வேண்டாம். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். காதலை பொறுத்தவரை நீங்க கொஞ்சம் பொறுமையாக இருப்பது ரொம்ப நல்லது. என்று மாணவர்கள் படிப்பிற்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். கல்வியிலும் சிறந்து விளங்குவீர்கள். பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளிலும் பங்கு கொள்வீர்கள். மாணவர்களுக்கு இன்று எதிலும் மாற்றங்கள் உண்டாகக்கூடும். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். அது மட்டுமில்லை, புது புது விஷயங்களை எல்லாம் தெரிந்து கொள்வீர்கள். மாணவர்கள் இன்று சுறுசுறுப்புடன் செயல்படுவதாக இருக்க கொடுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள். போராட்டாத்தி என்று கூடுதல் மகிழ்ச்சி கண்டிப்பாக உண்டாகக்கூடும். காரியங்கள் ஓரளவு வெற்றி ஏற்பட கொடுங்க. சிக்கல்கள் ஓரளவு சரியாக கொடுங்க. மன கஷ்டம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். வெளிநாட்டு பயணங்கள் சாதகமாக முடியக்கூடும். ஆன்மீகத்தில் நாட்டம் ஏற்பட கொடுங்க. வெறுப்புகளுக்கு அப்பாற்பட்டு செயல்படுவீர்கள் என்று உங்களுக்கு நட்பு வட்டம் விரிவடையும் நாளென்றே கண்டிப்பாக சொல்ல கொடுங்க. உத்திரட்டாத்தி காலம் கடந்தாலும் பணிகள் சூடுபிடிக்கும். முயற்சிகளில் ஓரளவு முன்னேற்றம் இருக்கும். ஆன்மீக பயணங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். தொலைந்து போன பொருளும் கையில் கிடைக்க கொடுங்க. சுக வாழ்க்கை சொகுசு வாழ்க்கை கண்டிப்பாக ஏற்படக்கூடும். செலவை பற்றி கவலைப்பட மாட்டீர்கள். இருந்தாலும் நீங்க வருமானத்திற்கு ஏற்றாற்போல் செலவு செய்வது சிறப்பு. ரேவதி கூடுதல் மகிழ்ச்சி உண்டாகுங்க. பயணங்களும் சாதகமான பலனை கொடுக்குங்க. வெறுப்புகளுக்கு உட்பட்டு நடைபெறுங்கள். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியம் வெற்றியை கொடுக்கும். மன கஷ்டம் ஏற்பட்டது கண்டிப்பாக சரியாகும். சாமர்த்தியமான செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்கும். உங்கள் செயல்திறனை கண்டு மற்றவர்கள் பாராட்ட கொடுங்க. முக்கியமான பணி கண்டிப்பாக நிறைவேறும். சில பணிகளை நீங்க அவசரமாக செய்து முடிப்பீர்கள். எதையாவது போட்டு மனதில் போட்டு குழப்பிக் கொண்டிருப்பீர்கள். அதனை மட்டும் சரிப்படுத்திக் கொள்ளுங்கள். நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.